நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மே 26, 2026 இரவு 8 மணி. சரி, இப்போது உலக செய்திகளில் நமக்கு பொதுவாகவே இன்னும் ஈரான் அமெரிக்கா போர் முடிஞ்சு எல்லாம் சகஜ நிலை வர்ற வரைக்கும் அதுவும் நம்மளுடைய முக்கியமான இதில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, போர் போர் நிறுத்தம் கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு வருது, இல்லை போர் நிறுத்தம் வரலை அப்படின்னு. என்னென்னா, மூர்க்கனும் முரடனும் ஒரு வழி போலன்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி. ஓகே, அது திருவள்ளுவர் தான் சொன்னால் நினைக்கிறேன். ஆமாம், மூர்க்கனும் முரடனும் ஒரு வழி போல். எப்படின்னா, 2 பேரும் போனால் எப்படி இருக்கும்? இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது? ஓகே, பேச்சுவார்த்தை சமாதானம், ரைட், ஓகே பண்ணுவோம். ஆனால் அந்த 450 கிலோ என்ரிச் பண்ண யுரேனியத்தை என் கையில் கொடுத்துரு, அப்புறம் ஹர்மோஸை திறந்து விடு. சரி, நாங்கள் ஹர்மோஸை திறந்து விட தயாராக இருக்கோம். நீங்கள் முதல்ல ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த 11 ட்ரில்லியன் அதில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ரிலீஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு ஈரான் சொல்ல. நோ நோ நோ, முதல்ல நீ ஹர்மோஸை திறந்து விடு, அந்த என்ரிச் பண்ண இதை என் கையில் கொடு, அதுக்கப்புறம் நம்ம இந்த ரிலீஸ் பண்ணுறதை பற்றி உனக்கு முடக்கி வச்சுருக்கக்கூடிய உன்னுடைய பணத்தை ரிலீஸ் பண்ணுறதை பற்றி யோசிப்போம். இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணணும். நம்பர் 2 லெபனானில் இஸ்ரேல் அடிக்குது இல்லையா, அதை தாக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக உத்தரவு போட்டுட்டு வாங்க. நாங்கள் ஹர்மோஸை திறந்து விட்றோம். அதுக்கப்புறம் இதை கொடுக்குறத பற்றி நாங்கள் அப்புறமா பேசுவோம், இப்போ இல்லை. சரி, ஓகே, 60 நாள் வைத்தோம், இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னா, எப்படின்னா கோழி முதல்ல வந்ததா முட்டையில் முதல்ல வந்ததா அப்படின்னு 2 தகராறு பண்ணி சண்டை போடுற மாதிரி, நீ திறந்து விடு, ஹர்மோஸை திறந்து விடு, அடுத்த கட்டத்தில் நம்ம போர் நிறுத்தம் பற்றி பேசுவோம். இல்லை, நீ முதல்ல பணத்தை ரிலீஸ் பண்ணு, நான் ஹர்மோஸை திறந்துடுறதை பற்றி பேசுவோம். இல்லை, பணத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, நீ முதல்ல ஹர்மோஸை திறந்து, இப்படியே மாற்றி மாற்றி போர் நிறுத்தம் வருது, ஆனால் நிறுத்தம் வரல. பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அப்போ இன்றைக்கி காலையில் என்ன நடந்துச்சுன்னா, பந்தர் அப்பாஸ் பக்கத்தில் இங்கே ஈரானில் ஒரு தாக்குதல் நடந்தது. பெரிய தாக்குதல்லாம் ஒரு தாக்குதல் நடந்தது. அப்புறம் இவங்களும் வேறு இடத்த தாக்கியிருக்காங்க. மாறி மாறி என்னென்னா, இது தடுப்பாட்டம், நாங்கள் அதை தற்காப்புக்காக நாங்கள் தாக்கணும் அப்படின்னு இவங்க சொல்ல, அமெரிக்கா சொல்ல. இந்த பக்கத்து அமெரிக்காவோட இடத்துல இவங்க இஸ்ரேலோட ட்ரோனை போட்டு தாக்க, இது எங்களுக்கான, எங்கள் இடத்துல நீங்கள் எப்படி வேவு பார்க்க போச்சு அப்படின்னு ஈரான் சொல்ல. இப்படி மாறி மாறி தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பெரிய அளவுக்கு இல்லை. இது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படியே சின்ன சின்ன தாக்குதலாக திடீர்னு ரொம்ப பெரிய தாக்குதல் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, அது இல்லாமல் இப்போ சில செய்திகள் 1, 2, 3 வருது. இதுக்கிடையில் நம்ம துபாயில் நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, துபாய் முன்ன மாதிரி, அதாவது பிப்ரவரி 28க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது மாதிரி அங்கே உள்ள நிலைமை நிறையா சகஜமாயிருச்சு. நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு போக இப்போது 1200 திராம் ஒரு ரூம் ரெண்ட், ஒரு நாளைக்கு ஹோட்டல் இருந்து ரூம் ரெண்ட் 85 திராம்ஸ், 100 திராம்ஸ், 120 திராம்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ ஆட்கள் வர வர கொஞ்சம் அதோட டேரிஃப் தங்கக்கூடிய அந்த டேரிஃப் கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏர்போர்ட் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. மக்கள் சாதாரணமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டடங்கள் கட்டுற வேலையில் இன்னும் பொருட்களோட அவைலபிலிட்டியில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் ஏதோ மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வருது. அப்புறம் இடையில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஈரானோட மக்கள் எல்லோரும் ஈரான் மக்கள் எங்கே யுஏஇயில் தங்காதீங்க, எல்லோரும் ஈரானுக்கு சேருங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அப்போ நம்ம நண்பர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார்னா, அங்கே யுஏஇக்கு, துபாய்க்கு, அபுதாபிக்கு அங்கே வரக்கூடிய மார்பிள், அதாவது பாலிஷ் பண்ணி, அதாவது இப்போ பிளாக்காக வரலாம் அல்லது ரஃப் மார்பிளாக வரலாம், எல்லாமே பாலிஷ் பண்ணுற இடம் பெரும்பாலும் என்ன இருக்குன்னா ஈரானில் இருக்குது. இங்கேருந்து கொண்டு போய் அங்கே ஈரானில் ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பெர்ஷியன் கல்ஃப் வழியே இங்கே கிராஸ் ஆகி வருது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஈரான் எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா இங்கே மார்பிள், கிரானைட்டு, டைல்ஸு இது சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் நிறைய தேங்கும் அப்படின்னு சொல்லி அச்சத்தை தெரிவித்தார். அந்த மாதிரி இன்னும் பெருசாக நடக்கலை. முந்தானால அவர் அச்சத்தை தெரிவித்தது. அதே மாதிரி இப்போ துபாய் பழையபடி ஒரு மாதிரி சகஜ நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு தகவல் இன்னைக்கு காலையில் வரைக்கும் கிடைச்சது. ஓகே, சரி, அடுத்து இப்போ என்ன அப்படின்னா, ஒன்றொன்னா சில செய்திகளுக்கு அதெல்லாம் பார்த்துருவோம். இப்போ உலகத்தோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு ட்ரோன், அது எப்படின்னா MQ-9 ரீப்பர் இருக்குல்லையே, அது ஒரு இது 29 பில்லியன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, 1 பில்லியன் 10,000 கோடி. அப்போது என்னாச்சு, 230 கோடி சம்மந்தம், 220 கோடி வச்சுக்கோமே.
220 கோடி விலையுள்ள 42 ஏர்கிராஃப்டை வந்து அடிச்சிருக்காங்க கடந்த 2 மாதத்துக்குள்ளே அப்படிங்கிறது ஒரு செய்தி. இது வந்து மிகப்பெரிய இழப்பு அமெரிக்காவுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் திரும்ப ஏற்கனவே அடிச்சாச்சு அப்படின்னா இதோட விலை மட்டும் இல்லை. இப்போ வந்து 42ன்னு எடுத்தாச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8,000 9,000 கோடி ஒரு 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 பில்லியன் பக்கம் வந்துச்சு. எத்தனைச்சு 10 100 பில்லியன் பக்கம் பெருசாக போயிருச்சா? 29 பில்லியன் இன்ட்டு 40, அப்போ 800 பில்லியன் என்ன ஆகிறது? அவ்வளோ தூரம் வந்து பெரிய அளவுக்கு லாஸ் வச்சுக்குமே. அந்த லாஸ் மட்டும் இல்லாமல் அதை நம்பி வேறு வேறு நாடுகள் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஆர்டர் பூரா கேன்சல் ஆகும். ஏன்னா ஹவுத்தீஸ் வந்து ஒரு 13 14 அடிச்சிருக்காங்க, இவங்க எக்கச்சக்கமாக ஈரான் அடிச்சிருக்காங்கன்னா 42 ஏர்கிராஃப்ட்டு ட்ரோனு இதெல்லாம் போச்சா. அதனால் எதிர்கால ஆர்டரும் வந்து அவங்களுக்கு குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறது நம்பர் 1. அது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு, ஊர்வலம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த உலகத்தின் கிரிமினல் இவர் வந்து இப்போ இஸ்ரேலோட பிரசிடெண்ட், அவரை வந்து நீ அரெஸ்ட் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஊர்வலம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இட்ஸ் கேயாஸ்டிக் இன் ஆஸ்திரேலியா. பீப்புள் ஆர் டிமாண்டிங் த இஸ்ரேலி பிரசிடென்ட் பி அரெஸ்டட் ஆஃப்டர் ஹி அரைவ் டுடே. இப்போ அங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அவர் வரும்போது அவர் அரெஸ்ட் பண்ணியே தீரணும்னு சொல்லி பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அப்படிலாம் ஆஸ்திரேலியா வந்து படனை அரெஸ்ட் பண்ணுவான்னு தெரியாது. ஆனால் மக்களோட தன்னெழுச்சியான போராட்டம் இருக்குல்ல, அது வந்து கவனிக்கத்தக்கது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னென்னா, அந்த ஸ்கை இருக்கு இல்லையா, எங்கே இஸ்ரேலோட ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஈரானோட ட்ரோனு அண்டு மிசைல் ஐட்டங்கள் நிறைய பறந்து போய் அடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான். எப்படி ஈரானியன் மிசைல்ஸ் ரிப்போர்ட்டட்லி டாமினேட்டிங் த ஸ்கைஸ் ஓவர் த டெல் அவீவ். ஸோ டெல் அவீவ் வந்து இன்னும் ஆடி போய் தான் கிடக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அடுத்த ஒரு செய்தி. அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்ததுன்னா, இப்போ ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாரு, ஒய் டசன்ட் த ஃபாரின் மினிஸ்ட்ரி ரெஸ்பாண்ட் டு ட்ரம்ப்ஸ் த்ரெட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இஸ்மாயில் பாகி என்ன சொல்கிறாரு, வி ஹேவ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் மேட்டர் டு அட்டெண்ட் டு. ரொம்ப சிம்பிள். வந்து இப்போ ட்ரம்ப்பு இது இவ்வளோ தூரம் உங்களை பற்றி எல்லாம் பேசுகிறாரே, அதுக்கு ஏன் நீங்கள் வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, அவர் கிடக்காரன், எனக்கு வேறு வேலை, முக்கியமான வேலை நிறையா கிடக்கு, நாங்கள் அதை பார்க்குறதா அல்லது ஒரு கிறுக்கம் பேசிகிட்டு இருக்க பார்க்குறதா அப்படின்ன மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வேர் ஜஸ்ட் ஹேட் இன் ஈரான்ஸ் பந்தர் அப்பாஸ் சிட்டி. அதான் முதல்ல சொன்னோம். த ரீசன் இஸ் ஸ்டில் அன்னோன். ஆனால் வெளியில் அதுக்குள்ளே வந்துருச்சு. பந்தர் அப்பாஸ் இஸ் ரைட் நெக்ஸ்ட் டு தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். ஓகே, ஹார்மோஸுக்கு பக்கத்தில் அந்த சைடில் பந்தர் அப்பாஸ், அது முக்கியமான துறைமுகம் ஈரானுக்கு அது வந்திருக்கு. அதுக்கு காரணம் தெரியலேன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து ஒரு பிரியம்டிவ் மாதிரி ஒரு தடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் வந்து ரைட் நவ் ஃபியர்ஸ் நேவல் கிளாஷஸ் பிட்வீன் தி ஈரானியன் நேவி அண்ட் அமெரிக்கன் வார்ஷிப் அண்ட் டெஸ்ட்ராயர்ஸ். அங்கே ஏற்கனவே ஒரு 10-15 ட்ரெஸ்ஸர் கப்பல் கல்ஃப் ஆஃப் ஒமானில் நின்றுட்டுருக்கா. இடையில லேஸ் அப்படியே நகர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பக்கம் வருவாங்க. இது 2 இது மிசைல் போய் பாயும், அப்படி திரும்பி அங்கே வெளியில் போவாங்க. இப்படி மாறி நடந்துகிட்ருக்கா. இப்போ வந்து ரொம்ப சீரியஸாக அங்கே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர் கப்பல்லேருந்து இந்த பக்கம் ஹார்மஸ் நோக்கி சில மிசைல்ஸ் இதெல்லாம் வர, இவங்க வந்து அந்த பக்கம் அடிக்க அப்படின்னு மாறி மாறி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, அப்புறம் இவர் வழக்கம் போல் நம்ம ட்ரம்ப் என்ன சொல்லுவார், ஏதாவது பேசும்போது திடீர்னு இப்படி காமிப்பாரா, அப்படி காமிப்பாரா, இந்த மாதிரி அதை போட்டு ஒன்றும் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஓப்பன் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பை 8 PM ஆர் ஐ வில் டெஸ்ட்ராய் யுவர் சிவிலைசேஷன். மொத்தத்துக்கு உங்களை தடம் தெரியாமல் அழிச்சிருவேன். 8 மணிக்கு நீங்கள் வந்து ஹார்மோஸ் வந்து திறந்திருக்கணும், இல்லை அழிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. ஈரான் சொல்கிறது, நோ வி ஆர் நாட் ஓப்பனிங் ஹார்மோஸ், உங்களை திறக்க முடியாது அப்படின்னா. இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஃபைன், யூ வாண்ட் டு பிளே ஹார்ட் பால், தென் வி வில் பிளே டூ. என்ன நினச்சிட்டிங்க அமெரிக்காவை, என்ன ரொம்ப தீவிரமாக வந்து உங்களோட விளையாட நினைக்கிறீங்களா அப்படின்னா, ஈரான் சொல்கிறாங்க, சரி ஓகே விளையாடுவோம் வாங்க அப்படின்னா, ட்ரம்ப் சரி உன்னை மன்னிச்சு விட்டேன், நாளை வந்து அடுத்து போர் நிறுத்தம் வந்து கொஞ்சம் அறிவிக்க போகிறேன். என்னையா பேசுகிறீங்க, 8 மணிக்கு ஒழுங்காக திறந்து விட்டுரு, நான் வந்து இல்லைன்னா ஒன்று ஒரு வழி பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன் பண்ணிக்கோ, பெருசாக விளையாடு, உன்னை வந்து ஒரு வழி அழிச்சிருவேன். சரி ஓகே அழி,
இல்லை நான் வந்து ஒரு 60 நாளைக்கு அடுத்து சீஸ்ஃபயர் கொண்டு வர போகிறேன். இதுதான் வந்து ட்ரம்ப்போட என்னது இதையா ஒரு டக்கு அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து பேசுகிறது பூரா ஒன்று என்ன செய்யணும்னு தெரியாமல் கிறுக்குத்தனமாக போயிட்டேன்னு எல்லாரும் உலக அளவில் மட்டும் இல்லை அமெரிக்காலேயே நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ஐரணி இது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அட் 9 AM காலையில் ஆல் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் ஷுட் ஜாயின் த ஆப்ரஹாம் அக்கார்ட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த ஈரான் பீஸ் டீல். அதாவது ஈரான் பீஸ் டீலுக்கு நாங்கள்லாம் வர்றோம் அப்படின்னா இங்கே சவுதி அரேபியா, UAE, கத்தாரு, பஹ்ரைனு, குவைத்து, ஓமானு இது எல்லாமே சேர்ந்து ஆல் GCC கண்ட்ரி இஸ்ரேலோட கை கொடுக்கணும், ஆப்ரஹாம் அக்கார்டில் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சவுதி வந்து 5 மணிக்கு ஈவினிங் 5 மணிக்கு என்ன சொல்கிறாங்க, வி ரிஜெக்ட் ட்ரம்ப் டிமாண்ட் அண்ட் வில் ஒன்லி நார்மலைஸ் ரிலேஷன்ஸ் வித் இஸ்ரேல் இஃப் தேர் இஸ் அன் இர்ரிவர்சிபிள் பாத்வே டு அன் இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் ஸ்டேட். அடித்தாங்களா, ஆப்பு அடித்தாங்களா? சரிப்பா, சவுதி வந்து காலைல 9 மணிக்கு அவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஆப்ரஹாம் அக்கார்டில் சைன் பண்ணி இஸ்ரேலோட கை கொடுக்கணும். 5 மணிக்கு சவுதி என்ன சொல்கிறாங்க, ஓகே ஃபைன், நாங்கள் வந்து ஆப்ரஹாம் அக்கார்டில் கையெழுத்து போட ரெடியாக இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஒரு திரும்ப எடுக்க முடியாத அளவுக்கு பாலஸ்தீனை தனி நாடாக அறிவித்து அங்கீகாரம் கொடுத்து உலக அளவில் அங்கீகாரம் கொடுத்து எல்லாம் ஓகே அப்படின்னா நாங்கள் ஆப்ரஹாம் அக்கார்டில் சைன் பண்ணுறோம். ஆப்ரஹாம் அக்கார்டில் சைன் பண்ணுறதே பாலஸ்தீனை வந்து ஒழித்து திரும்ப ஒரு கிரேட் இஸ்ரேல் கொண்டு வர்றதுக்காகத்தான். நீ அதில் போய் கை வச்சுன்னா என்ன ஆகும்? அதாவது எப்படி பார்த்தாலும் தீர்வே வராத அளவுக்கு தான் மாறி மாறி வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது மூலமாக தெரியுது. ஈரானை கேட்டால் ஹர்மஸ் ஓப்பன்னா நீ வந்து இந்த காசை கொடுன்றாங்க. சவுதியை கேட்டால் நீ பாலஸ்தீனை பாலஸ்தீனை கொண்டு வா, நான் வந்து ஆப்ரஹாம் அக்கார்டில் கையெழுத்து போடுறேன், நான் இஸ்ரேலோட கை கொடுக்க தயார் அப்படின்றாங்க. என்ன தான் செய்வாங்க இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும்? இஸ்ரேல் வந்து ஆட்டம் வந்து உண்மையிலே பெருசாக அடங்கி போய் கிடக்கு. அவன் கையில் வந்து அணு ஆயுதம் இருக்கலாம், ஆனால் அதுக்கு முதல்ல எல்லாம் சேர்ந்து பொசிக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நிதர்சனம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்தது. என்னென்னா ஈரான்ஸ் லேட்டஸ்ட் பிளாஸ்மா வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாஸ்மா வெப்பனை பார்த்து உலகமே ரொம்ப முக்கியமாக அமெரிக்காலாம் வந்து ஆடி போய் கிடக்கு அப்படின்றாங்க. ஸோ ஒரு தனி வீடியோவாக பிளாஸ்மா வெப்பனை பற்றி நம்ம டீட்டெயில் வந்து அடுத்ததில் கொடுத்துடலாம். ஃபியர்டு பை அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் இன்க்ளூடிங் நேட்டோ அண்ட் அமெரிக்கன் கல்ஃப் அலைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா பிளாஸ்மா வெப்பன்கிறது ஒரு டீட்டெயில் வந்து எடுத்து ஒரு ஃபுல் வீடியோவாக அடுத்து நான் போட முயற்சி பண்ணுறேன். ஏன்னா புதுசாக வெப்பன் வருது அப்படின்னா அதை தாக்குறதுக்கு வேறு என்ன பண்ணலாம், ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி கொண்டு வரலாம், அல்லது அவன் பிளாஸ்மா வெப்பன் வச்சுருக்காங்க இல்லையா அந்த இடத்துல எப்படி போய் அழிக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்கணும். இவன் தயாரித்து அதை வந்து அழிக்கிறதுக்கு இவங்க ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த பிளாஸ்மா வெப்பன் வந்து இஸ்ரேலை பூரா அழிச்சிடும் அல்லது வேறு ஏதாவது நாடுகள் அழிச்சிருமே. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இது அழிக்கணும் அப்படின்னு தான் இப்போ பயந்து போய் கிடக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, US military just hit missile launches sites and mine laying boats in southern Iran while a ceasefire is still technically active. CENTCOM calls it's a self defense. அதான் இப்போ என்னென்னா CENTCOM அந்த அமெரிக்கா பண்ணால் எல்லாம் ரைட்டு, நாங்கள் வந்து செல்ஃப் டிஃபென்ஸுக்காக எங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஹர்மோஸ் பக்கம் அந்த சைடில் போட்டு இது எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சிருக்கோம், ஆனால் நாங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை, அவன் தப்பித்தவரை நம்மளை அடிக்க வந்தான் அதுதான் தப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவோட நிலைப்பாடு. ஸோ என்னென்னா எப்படி பார்த்தாலும் சுற்றி வந்து நிற்கிறது எப்படின்னா மொத்தத்துக்கு ஓகே அமெரிக்கா எத்தை தின்றால் பித்தம் தெளியும், அங்கேருந்து எப்படா கழட்டிட்டு போகிறது அப்படின்ற அளவும் அவன் தீவிரமாக இருக்காங்க. இல்லை அவன் அமெரிக்கா வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டான்னா இஸ்ரேலோட பாடு அதோகதி ஆயிரும்னு அவன் பயப்படுறாங்க. அதனால் திரும்ப ஏதாவது சண்டைகளுக்குன்னு உரண்டலுக்குன்னு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி முடிவுக்கு வரப்போகுது? இப்போதைக்கு போர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா போர் ஆரம்பித்தா இந்த மிடில் ஈஸ்ட்டு அது இஸ்ரேல் எல்லாம் வந்து நாசமாக போயிடும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. நமக்கு தெரிகிற விஷயம் அவங்களுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியுது. அதே நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ அரபு நாடுகளில் ரொம்ப குறிப்பாக துபாய், அபுதாபி, இது மாதிரி கொஞ்சம் சவுதி அரேபியா. ஏன்னா சவுதி அரேபியாவில் இப்போ நாளைக்கு வந்து அங்கே பக்ரீத். ஸோ பெரிய கூட்டம் லட்சக்கணக்கில் கூடுவாங்க. ஸோ பெரிய கூட்டம் அதெல்லாம் சமாளித்து எந்த ஒரு விதமான அசம்பாவிதம், அதாவது தடுமாற்றத்தில் விபத்தாகவும் இல்லாமல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி முள்ள மாதிரி இருக்கக்கூடிய இஸ்ரேல் இருக்கானே அவன் வந்து ஈராக்கில் ரகசியமாக வச்சுருக்க தளம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஏதாவது ட்ரோனோ அது அனுப்பிச்சி விட்டு என்னமாவது வந்து மக்களுக்கு இடையில வந்து குழப்பத்தை உண்டு பண்ணி பெரிய அளவுக்கு பிரச்சனை கொண்டு வந்து சேர்க்காமல் இருக்கணும். ஏன்னா இந்த இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி இடங்களில் பெரிய அளவுக்கு துரோகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இல்லாமல்
எந்த ஒரு அசம்பாதம் இல்லாமல் அங்கே பக்ரீத் நடக்கணும், அதுக்கப்புறம் உலக மக்கள் எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடணும் அப்படிங்கிறதான். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.